ஒரு நபரை முதல் முறையா நீங்க மீட் பண்ணும்போது அந்த முதல் 90 நிமிடங்கள்ல நீங்க உங்களுடைய பெஸ்ட் இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணணும். அது எப்படி பண்றது, அதற்கான 5 ஸ்டெப்ஸ் என்ன அப்படிங்கறத போன வீடியோவில் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியா 2வது பகுதியான இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரோடக்ஷனை முடிச்சதுக்கு அப்புறம், அதாவது 2 பேரும் அறிமுகமானதுக்கு அப்புறம் ஒரு நல்ல கான்வர்சேஷனை எடுத்துட்டு போறதுக்கு நீங்க பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கறத இப்போ இந்த வீடியோ மூலமா நாம பார்க்க இருக்கிறோம். நம்பர் 1, பில்ட் a rapport. rapport அப்படின்னா என்ன? நீங்களும் இன்னொரு நபரும் முதல் முறையா சந்திக்கிறீங்க, ஒரு நல்ல ஒரு கான்வர்சேஷன் மேற்கொள்றீங்க. அந்த கான்வர்சேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க 2 பேருமே இந்த கான்வர்சேஷன் ரொம்ப நல்லா போச்சு அப்படின்னு ஃபீல் பண்றீங்க அப்படின்னா அதுதான் rapport. சிம்பிளான வார்த்தைகளை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, இதை நீங்க உருவாக்கணும் அப்படின்னா அதற்கு முதல்ல ஒரு நல்ல ஒரு இன்ட்ரோடக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாம போன பதிவில் பார்த்துட்டோம். இன்ட்ரோடக்ஷனுக்கு அப்புறம் நீங்க ஒரு நல்ல ஒரு rapport-வை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். நம்பர் 1, ஆக்டிவ்லி லிசன். உங்க முன்னாடி இருக்கிற நபர் என்ன பேசுறாரு அப்படிங்கறத கேட்கறதுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுங்க. அப்படி நீங்க செய்யறதன் மூலமா அந்த நபர் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு இந்த ஆக்ஷன் மூலமா உங்க முன்னாடி இருக்கக்கூடிய நபருக்கு நீங்க தெரியப்படுத்துறீங்க. நம்மள மதிக்கக்கூடிய ஒரு நபரை நாமும் திரும்ப மதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இயல்பாவே எல்லாருக்குள்ளேயும் உருவாகும். அதே மாதிரி தான் நீங்க உங்க முன்னாடி இருக்கிற நபரை மதிக்கிறீங்க அப்படிங்கறத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அவர் மதிப்பு கொடுக்க ஆரம்பிப்பாரு. அதற்கு முதல் படியா அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கறத நல்லா கேட்கணும். நம்பர் 2, ஆஸ்க் கொஸ்டின்ஸ். கேள்விகளை கேட்கணும். என்ன மாதிரியான கேள்விகளை கேட்கணும் அப்படின்னா, அவங்கள பத்தி, அதாவது உங்க முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற அந்த நபரை பத்தின கேள்விகளை கேட்டு அவர் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு நீங்க ஆக்டிவா லிசன் பண்ணணும். ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள் அப்படிங்கிற புத்தகத்துல மத்தவங்க சொல்றத காது கொடுத்து நீங்க அதிகமா கேட்கும்போது, அவங்கள பத்தின கேள்விகளை நீங்க கேட்கும்போது அவங்க மனசுல நீங்க இடம் பிடிக்கிறீங்க. ரொம்ப சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட். நம்பர் 3, ஃபைண்ட் காமன் இன்ட்ரெஸ்ட். நீங்க இதுக்கப்புறம் ஒரு கான்வர்சேஷனை எடுத்துட்டு போக போறீங்க. அந்த கான்வர்சேஷன் எது மாதிரி இருக்கலாம், அல்லது நீங்க கேட்கக்கூடிய கேள்விகள் எது மாதிரி இருக்கலாம் அப்படின்னா, உங்க 2 பேருக்கும் காமனான இன்ட்ரெஸ்டடான ஏதாவது சில விஷயங்கள், டாபிக்ஸ், சப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா அதை பத்தி நீங்க பேசலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்க 2 பேருக்கும் ஒரு குறிப்பிட்ட நடிகரை பிடிக்கும் அப்படின்னா அவரை பத்தி நீங்க பேச ஆரம்பிக்கலாம். ஒரு குறிப்பிட்ட விளையாட்டை பத்தி பிடிக்கும் அப்படின்னா அதை பத்தின கேள்விகள் கேட்கலாம், அல்லது அதை பத்தின டிஸ்கஷன்ஸை கொண்டுட்டு போலாம். உங்களுடைய கான்வர்சேஷன் அப்படிங்கிறது எப்போதுமே ஒரு விவாதமா இருக்கக்கூடாது. அதாவது அவருக்கு ஒரு விஷயம் பிடிக்கும், உங்களுக்கு வேற ஒரு விஷயம் பிடிக்கும் அப்படின்னா உங்களுக்கு எது பிடிக்குதோ அல்லது எதை நீங்க நம்புறீங்களோ, எதை நீங்க ஃபாலோ பண்றீங்களோ அதுதான் பெருசு அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்வர்சேஷனை எப்பவுமே கொண்டுட்டு போக கூடாது. 2 பேருக்கும் எது பொதுவா இருக்கோ அந்த டாபிக்கை மட்டும் எடுத்து டிஸ்கஸ் பண்ணுங்க. நம்பர் 4, டோன்ட் பி செல்ஃபிஷ். சுயநலமாக இருக்காதீர்கள். நாம ஒரு நபரை மீட் பண்ண போறோம், அதன் மூலமா நமக்கு ஒரு ஆதாயம் வரும். ஆதாயம் வரக்கூடிய நபர்களை மட்டும்தான் மீட் பண்ணுவேன், மற்றவங்களை எல்லாம் நான் ரிஜெக்ட் பண்ணுவேன் அப்படின்னா உங்களால நல்ல நண்பர்களை உருவாக்கிடவே முடியாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நாம எதுக்கு இவங்க கூட பேசணும், அப்படி பேசினா இதனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல இருந்துட்டே யோசிப்பாங்க. இவங்க கூட பேசினா நமக்கு ஒரு ஆதாயம் இருக்கு அப்படின்னா அவங்க கூட நிறையவும், அவங்களுடைய தேவை முடிஞ்சதுக்கு அப்புறமோ, அல்லது இவங்க கிட்ட பேசினா நமக்கு எந்த ஆதாயம் இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களை நிறைய பேர் இன்னைக்கு தவிர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நண்பர்களே, சுயநலமாகவே ஒவ்வொரு நபர்களையும் நீங்க அணுகி ஒரு ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா, நீங்க கிரியேட் பண்றீங்க பாத்தீங்களா அந்த ரிலேஷன்ஸ், அந்த உறவுகள், அதுக்கு நீங்க என்ன பேர் வேணா வச்சுக்கோங்க. நண்பர்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க, பார்ட்னர்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க, பட்டீஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்களும் சுயநலமாகத்தான் இருப்பார்கள். அடுத்தது ரொம்ப முக்கியமானது, உங்களுக்கு ஒரு நபர்கிட்ட ஒரு வேலை ஆக வேண்டியது இருக்கு அல்லது ஒரு தேவை இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த நபர்கிட்ட நீங்க பேசும்போது உங்களுடைய சுயநலத்தை முன்னிறுத்தி பேசக்கூடாது. உங்களுடைய மனதுல முதலாவது இடம் எதற்கு கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான். அதற்கு அடுத்தபடியாகத்தான் உங்களுடைய தேவையை நீங்க முன்னிறுத்தணும். இதை நீங்க பண்ணிட்டாவே உங்களுடைய தேவை பூர்த்தி ஆயிடும். அதோடு ஒரு நல்ல ரிலேஷனும் உங்களுக்கு கிடைச்சிடுவாங்க. நம்பர் 5, பி பிரசன்ட். நீங்க பேசக்கூடிய அந்த நபரோடு
பிரசன்ட் மூமெண்ட்ல இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நீங்க ஒரு நபரோடு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்களுடைய செல்போன்ல ஒரு நோட்டிபிகேஷன் வருது. அந்த நோட்டிபிகேஷனை ஓபன் பண்ணி அதுல என்ன மெசேஜ் வந்திருக்கு அப்படிங்கறத பார்த்தீங்க அப்படின்னா அதுலயே உங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் போயிடும். பட் அந்த 2 to 3 minutes அப்படிங்கிற வேல்யூபிளான அந்த மொமெண்ட்டை நீங்க அந்த இடத்துல இழக்குறீங்க அப்படின்னு அர்த்தம். நீங்க ஒரு நபரோடு பேசும்போது உங்களுடைய ஸ்மார்ட் போனை பயன்படுத்துவதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஏதாவது போன் கால்ஸ் வருது அப்படின்னா கூட அதையும் நீங்க அவாய்ட் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு போன் கால் வருது அப்படிங்கிற பட்சத்துல நீங்க அதை பேசியே ஆகணுங்கிற ஒரு கட்டாயம் ஏற்படும் போது உங்க முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட சிச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க அந்த போன் காலை அட்டன் பண்ணி பேசிட்டு திரும்ப உங்களுடைய கான்வர்சேஷனுக்குள்ள வரலாம். பட் தேவையில்லாத சோஷியல் மீடியா யூசேஜஸ், தேவையில்லாத நோட்டிபிகேஷன்ஸை பார்க்கறது, அடிக்கடி உங்களுடைய ஸ்மார்ட் போன் மூலமா டிஸ்ட்ராக்ட் ஆகிறது, இது மாதிரியான செயல்களை தவிர்த்து விடுங்கள். நண்பர்களே, நீங்க அடுத்த முறை ஒரு நபரை முதல் முறையா மீட் பண்ணும்போது இந்த 5 பாயிண்ட்ஸை மனசுல வச்சுக்கோங்க. அதோடு ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா ஒரு கான்வர்சேஷனை முடிக்கிறது. நீங்க முக்கியமா டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க டிஸ்கஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் அந்த கான்வர்சேஷனை ஸ்மூத்தா முடிக்கிறதுக்கான வேலையை நீங்க பார்க்கணும். அதாவது இந்த கான்வர்சேஷன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய அனுபவத்தை அவங்க கிட்ட பகிர்ந்துக்கலாம். வெறுமனே நைஸ் மீட்டிங் டு யூ, நைஸ் டாக்கிங் டு யூ அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா இந்த கான்வர்சேஷன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய அனுபவத்தை நீங்க சொல்லும் போது அது ஆத்தென்டிக்கா உண்மையா இருக்கும். ஐ ஹோப் இந்த கருத்துக்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்றைய வீடியோனுடைய ஸ்பான்சர் யோர் எக்ஸல் கையை பத்தின சில வார்த்தைகள். எக்ஸலை யூஸ் பண்ணாத கம்பெனிஸுமே கிடையாது, எக்ஸலை யூஸ் பண்ணாத ஜாப்ஸுமே கிடையாது. உலகம் ஃபுல்லா 750 மில்லியன் பீப்புள் எக்ஸலை அவங்களோட டே டு டே ஒர்க்குக்காக யூஸ் பண்றாங்க. இந்த ஸ்கில்ல தமிழ்நாட்டில இருந்து உலகம் ஃபுல்லா 40,000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேல ஆல்ரெடி சொல்லி கொடுத்திருக்காங்க யோர் எக்ஸல் கை. எக்ஸல் கோர்ஸா சொல்லி கொடுக்காம ஒரு ஸ்டோரியா சொல்லி கொடுக்குறாங்க. இவங்க கோர்ஸோட ஸ்பெஷாலிட்டியே இவங்களோட பிராக்டிஸ் ஃபைல்ஸ் தான். ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டு பிராக்டிஸ் பண்ணும்போது அந்த ஃபைலே நீங்க கரெக்டா பண்ணீங்களா தப்பா பண்ணீங்களான்னு சொல்லிடும். அது மட்டும் இல்லாம மாசத்துக்கு ஒரு முறை லைவ் கிளாஸஸுமே கண்டக்ட் பண்றாங்க. ஸோ உங்களுக்கு கொஸ்டின்ஸோ டவுட்ஸோ இருந்துச்சுன்னா அதை அங்கேயுமே போய் கேட்டுக்கலாம். அண்ட் இவங்களோட கோர்ஸை நிறைய பேர் ரொம்ப பாசிட்டிவா ரிவ்யூ பண்ணிருக்காங்க. 4.4 ஆவரேஜ் ரேட்டிங்கோட யுடிமி, ஸ்கில் ஷேர் இந்த மாதிரி பெரிய பெரிய பிளாட்ஃபார்ம்ஸ்லயுமே இவங்களோட கோர்ஸ் டாப்ல இருக்கு. அண்ட் உங்களுக்கு அஃபோர்டபுளா இருக்கணும்ன்றதுனால இப்ப ஆஃபர்ல இந்த கோர்ஸஸை சேல் பண்ணிட்டு இருக்காங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.